ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரியாணி கடைக்கு நான் வந்துருப்போம். எங்கள் ஏரியாவில் இருக்குது பாருங்கள். இப்போ தான் பாய் வராரு. அதுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். கடைக்கு வாசல் முன்னாடியே அவர் பட்டறையை போட்டு உட்காந்தாரு. இப்போ தான் பாய் வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. இங்கே ஒருத்தர் வராரு. இன்னும் வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாய்க்காக. அவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டோம். நாய் வேறு வெயிட் பண்ணுது. ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாய் சீக்கிரம் இறக்குங்க பாய், டெக்ஸாவை உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இப்போ எப்போ ஒரு இறக்கி கொண்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில. சீக்கிரம் இறக்குங்க பாய், டைம் ஆகுதுடா. இது பீஃப் பிரியாணி. அவர் ஒருத்தர் பாருங்கள், அதுக்குலாம் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்ட்டு. 6 பேர் நின்றுருந்தாங்க பாருங்கள். இன்னும் வண்டி ஒரு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கூட்டம் நிற்கிது. கடைக்கு யாரெல்லாம் இல்லை, சிங்கிள் ஒன் அண்ட் ஒன்லி அவர் ஒருத்தர் தான். பாருங்கள் எப்படி ஒத்த கையில் தூக்கிட்டு எப்படி ஒரு ஆளுன்னு பாருங்கள். பாகுபலி மாதிரி ஒரு தேக்ஸா பிரியாணி, பீஃப் பிரியாணி, அவ்வளோதான். பாருங்கள் எப்படிலாம் தூக்கிட்டு ஒரு ஆளுன்ட்டு. இந்த ஏரியா கேகே நகர் போகிற ராஜா மரம் ஆர்பிஎஃப். அதுக்கப்புறம் பிரியாணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள், அங்கே பிரியாணி அடித்து சுட சுட ஆவி பறக்க பறக்க வைக்கிறாரு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு பண்ணிட்டு நம்ம எப்படியும் மாதத்துக்கு ஒரு 2 தடவை இங்கே வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.